சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நல்நாளிலே இங்கே வந்து அமர்ந்திருக்கிற வரவிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய ஜமாத்தார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஃமின்கள், முஸ்லிம்கள் நாம் செய்கின்ற எல்லா நன்மை தீமைகளுக்கும் அதற்கான பிரதிபலனை நாம் அடைந்தே தீர்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்கென்று 2 மலக்குமார்கள் நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவன் நன்மைகளை செய்கிற போது வலது பக்கத்தில் இருக்கிற மலக்கு அதனை குறித்து வைத்துக் கொள்வதற்கும், அவன் தீமைகளை செய்கிற போது அதனை குறித்து வைப்பதற்கு இடது பக்கத்தில் இருக்கிற மலக்கும் எப்போதும் அவனோடு இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவேதான் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று தனியாக ஒரு லெட்ஜர் இருக்கும் என்று சொன்னார்கள். அவருக்கான மொத்த குறிப்பும் அதனிடத்தில் இருக்கும். அவர் எங்கெல்லாம் சென்றார், யாரிடத்திலெல்லாம் பேசினார், என்னவெல்லாம் நினைத்தார், என்னவெல்லாம் நற்கர்மங்கள் செய்தார், என்னவெல்லாம் பாவங்கள் செய்தார். நாம் நினைக்கலாம் யாரும் நம்மை பார்க்கவில்லை, நம்மை தாண்டி இந்த காரியம் வேறு யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைக்கலாம். ஒரு 4 சுவருக்குள்ளாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஆனால் எப்போதும் நம்மோடு மலக்குமார்கள் இருப்பார்கள். நாம் செய்கிற எல்லா செயல்களையும் அவர்கள் குறித்துக் கொண்டே வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதனுடைய முடிவு எப்போது? நாளை மறுமையில நாம் செய்த எல்லா காரியங்களுக்கும் நாம் பதில் சொல்லாத வரை, நன்மையாகட்டும் தீமையாகட்டும், அத்தனைக்கும் பதில் சொல்லாமல் நாம் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது என்று ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. குர்ஆனில ஒரு வசனம் வரும், அன்றைய நாளில் நம்முடைய நாவு பேசாது, நம்முடைய கைகள் பேசும், நம்முடைய கரங்கள் பேசும். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் முன் நின்று கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கப்படுகிற போது வளமை போல அந்த நாவு பொய் சொல்ல ஆரம்பிக்கும். அப்போது அல்லாஹ் அந்த நாவிற்கு பூட்டை போட்டு வைத்து நம்முடைய கரங்களை பேச செய்வான், நம்முடைய கால்களை பேச செய்வான், நம்முடைய உடல்களை பேச செய்வான். இவைகள் எல்லாம் நாம் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் சான்றாக இருந்து அல்லாஹ்விடத்தில் அத்தனைக்கும் சாட்சி சொல்லும். அல்-ரஹ்மான் என்கிற அத்தியாயத்துல தொடர்ந்து ஒரு வசனம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். அந்த அத்தியாயம் முழுக்க அல்லாஹ் அவனுடைய நிஅமத்துகளை சொல்லிக் கொண்டே வருவான். நான் கொடுத்த நிஅமத்துகளில் நீங்கள் எதை பயன்படுத்துவீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வருவான். மனிதனுக்கு நாம் எதை செய்திருக்கிறோம், வானத்தை படைத்தோம், பூமியை படைத்தோம் என்றெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இடையில் இந்த ஆயத்தும் வரும். இவைகளில் இந்த 2 விஷயமா அல்ல சொல்லிட்டு வருவோம். வானம் பூமி, பகல் இரவு, இந்த 2களில் நீங்க எதை பொய்ப்படுத்துவீர்கள் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே வருவான். அப்படி கேட்டுக்கொண்டே வருகிற இடத்துல அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் என்கிற வசனம் வரும். அல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் என்றால் என்ன பொருள்? ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை தான் கூலி என்று பொருள். ஒரு நன்மை செய்தால் அதற்கான கூலி இன்னொரு நன்மை என்று பொருள். முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு பல்வேறு விளக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு நன்மைக்கு கூலி இன்னொரு நன்மை என்றால் என்ன? பொதுவாக அல்லாஹ் ஒரு வாணியை கையாளுவான். உலகத்துல நாம் செய்கின்ற நன்மைகளுக்கு அல்லாஹ் அதே கூலியை திருப்பி தருவான். எப்படி திருப்பி தருவான்னு சொன்னா, நாம என்ன செஞ்சோமோ அதையே நமக்கு திருப்பி கிடைப்பது.
உதாரணத்துக்கு பல 100 ஹதீஸ்கள் இருக்கிறது. ஒரு சாம்பிளுக்கு 2-3 ஹதீஸ்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் அவர் சிரமத்தில் இருக்கும் போது அவன் உதவி செய்வான் என்கிற ஒரு ஹதீஸ். அதே போன்று யாராவது கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர்களுக்கு கொஞ்சம் இலகுபடுத்தி கொடுத்தால், கடன் வாங்கிட்டாரு, கடன் கொடுக்க முடியல, கொஞ்சம் டைம் கேட்கிறாரு, 1 வாரமோ அல்லது 1 மாதமோ, அதனை இலகுபடுத்தி கொடுத்தால் அவருடைய காரியங்களை அல்லாஹ் மறுமையில் இலகுபடுத்தி கொடுப்பான். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அடுத்த ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் யாராவது ஒருவருடைய சகோதரருடைய, ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் அவருடைய குறையை மறுமை நாளில் எல்லோருக்கும் மத்தியிலும் வைத்து மறைத்து வைப்பான். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்படியாக இதே பாணியில 100க்கும் மேலான ஹதீஸ்கள் நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அதையே செய்வான். அதுதான் பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் என்பதற்கான பொருள் இதுதான். நாம் செய்கின்ற நன்மைக்கு கூலி அதே போன்ற ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். பல்வேறு உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். தமிழ்ல சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்லுவார்கள். எப்படி நன்மைக்கு அதே போன்று ஒரு கூலியோ, அதே போன்று ஒரு தீமையை செய்கிற போதும் அதே போன்று ஒரு கூலி என்பதல்ல, தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். நாம் என்ன செஞ்சோமோ அதே மாதிரியான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்துவிட்டு அது குறித்த விஷயங்களை சஹாபிகளுக்கு எடுத்து சொல்றாங்க. நான் இந்த வானத்தில் இந்த நபியை பார்த்தேன், நபி மூசா நபியை பார்த்தேன், இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததை சொல்லும் போது மட்டும் கொஞ்சம் விவரித்து சொல்கிறார்கள். பார்த்தேன் மட்டும் சொல்லிவிடாமல், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன், எல்லா நபிமார்களை போன்று அவர்களும் என்னை வரவேற்று காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மஸ்ஜிதே மஅ்மூரில் சாய்ந்த வண்ணமாக அமர்ந்திருந்தார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுவாங்க. மஸ்ஜிதே மஅ்மூர் என்றால் என்ன? இங்கே உலகத்தில் மனிதர்கள் தொழுவதற்கு ஒரு பள்ளிவாசல் இருப்பதை போன்று வானத்துல மலக்குமார்கள் தொழுவதற்கு ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுடைய பெயர் மஸ்ஜிதே மஅ்மூர். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு பல பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதே மஅ்மூர் என்று பெயர் வைக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதே மஅ்மூர் என்பது வானத்தில் இருக்கும் கஅபத்துல்லாஹ்வுக்கு நேராக இருக்கும். அங்கே பாங்கு சொல்லப்படுவதில்லை, இகாமத்து கிடையாது, தொழுகை நடந்து கொண்டே இருக்கும், மலக்குமார்கள் தொழுவதற்கான ஒரு இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சாய்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாங்க. பொதுவாக உலகத்துல எல்லா பள்ளிவாசல்களுமே கியாமத் நாள்ல உயர்த்தப்படும் என்பது ஒரு நபிமொழி. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பள்ளிவாசல் என்பது மனிதர்களுக்கு சொந்தமானது அல்ல. எப்போது மனிதர்களே சேர்ந்து பணம் போட்டு ஒரு பள்ளிவாசலை கட்டினாலும் கூட அதனை வக்ஃப் செய்தால்தான் தொழுக முடியும். வக்ஃப் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்விற்கான சொத்து. பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலுமே எங்குவெல்லாம் ஜமாத் நடக்கிறதோ, எங்குவெல்லாம் தொழுகை நடக்கிறதோ அத்தனை பள்ளிவாசலும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப தொழுகை வருகிற எல்லோரும் நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அவ்வளவுதான். யாரும் பள்ளிவாசலை என்னுடைய பள்ளி என்று சொந்தம் கொண்டாட முடியாது. யாராவது பள்ளிவாசலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா செய்யலாம். ஆனால் நான் இதை செய்திருக்கிறேன் என்பதனால் இந்த பள்ளியில் இந்த இடம் எனக்கு சொந்தம் என்று அவர் சொல்ல முடியாது. பள்ளிவாசலுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அது நான் வாங்கி கொடுத்தேன், அதனால் நான் தான் பயன்படுத்துவேன் என்று அவரால் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, ஒரு பொருளை அவர் வாங்கி கொடுக்கிற போது வக்ஃபுடைய நியத்தில் தான் கொடுக்கணும். அப்படி வக்ஃபுடைய நியத்தில் கொடுத்தால்தான் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவர்கள் அதை பயன்படுத்தவே முடியும். இப்படியாக பள்ளிவாசல் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். அதை பேணி பாதுகாப்பது நம்ம மீது கடமையாக இருக்குது. பள்ளிவாசலை சுத்தத்தோடு வைத்துக் கொள்வது, பள்ளிவாசலில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பேணுவது, இவைகளெல்லாம் நம்மை கடமையாக இருக்கிறது.
பள்ளிவாசல்ல நகத்தை பிச்சு போடுறது மிகப்பெரிய ஒரு பாவம். இது நம்முடைய உடலில் இருந்து ஏதாவது ஒரு முடியோ நகமோ உடலில் இருக்கிற வரைக்கும் நான் சுத்தமா இருக்கலாம். நம்முடைய ரத்தமாக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், நகமாக இருக்கட்டும், நம்முடைய உடலில் இருந்து அது நீங்கி விட்டால் அது அசுத்தம். அப்படி அசுத்தமான பொருளை நம்முடைய கையால பிச்சு பள்ளிவாசல்ல போட்டா பள்ளிவாசலை அசுத்தப்படுத்தியவர் என்கிற பட்டியலில் அவர் வந்து விடுவார். சமீபத்தில் நம்முடைய பள்ளிவாசல நகங்கள் அதிகமா கிடக்குதுன்னு சொல்லி ஒரு சகோதரர் எடுத்து கொண்டு போய் வெளியே அப்புறப்படுத்தினார். இதனை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் மிகப்பெரிய கூலி அவருக்கு கொடுப்பான். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் யோசிக்கணும். இதை யாரு செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பை பெறணும். மிகப்பெரிய பாவம் இது. சாதாரணமாக நினைக்கிறாங்க. நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு நம்முடைய நகத்தை பிச்சு போட்டுருவோம், ஏதாவது பண்ணிக்கிட்டே ஒரு அசுத்தத்தை போட்டுட்டு போயிடுவோம். இது அல்லாஹ்வுடைய பள்ளி. பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருக்கிற கடமை நம்ம எல்லோருக்குமே உண்டு. இது பைத்துல் மால். அதே போன்று பள்ளிவாசலுடைய கழிவறையும் சரி, சுத்தம் ஈமானில் பாதி என்பார்கள் பெருமானார் சொன்னாங்க. அதனால்தான் முதல்ல ஃபிக்ஹுடைய சட்ட கிதாபுகளை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தஹாரத் என்கிற பாடல் முதல்ல அதுதான் வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற பாடங்கள் எல்லாம். ஏன்னு சொன்னா சுத்தம் இல்லைன்னா தொழுகையே இல்லை, சுத்தம் இல்லைன்னா எந்த அமலுமே இல்லை. அதனால்தான் பாடத்துல முதல் பாடமா ஹதீஸ்களிலும் சரி ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலும் சரி முதல் பாடமா பாபு தஹாரத்னு வச்சிருப்பாங்க, சுத்தத்தினுடைய பாடம். அந்த சுத்தம் இல்லைன்னு சொன்னா பள்ளிவாசல்ல எந்த அமலும் நாம் செய்ய முடியாது. இப்ப கழிவறையை நாம் சுத்தமா வைக்கணும். நம்முடைய வீடுகளில் எப்படி நாம் பாதுகாப்போம், எப்படி நாம் தண்ணீர் ஊற்றி சுத்தமாக கழுவோம், அப்படி கழுவணும், அப்படி தண்ணீர் ஊற்றணும். இதெல்லாம் பொதுவான பள்ளிவாசல், பொதுவான கழிவறை என்பதனால் பொதுவான தண்ணியை மட்டும் கொஞ்சமா ஊத்திட்டு அப்படியே போனால் அது அசுத்தமாக மாறுகிறது. அடுத்தவர் வந்து அதை பயன்படுத்துகிற போது முகம் சுளிக்கிற அளவுக்கு அந்த நேரத்தில் ஆகி போகிறது. தொடர்ந்து அதற்குண்டான வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் கூட அத்தனை பேர் மேலும் இது கடமை. பள்ளிவாசலை சுத்தமாக வைப்பது முஅத்தினுக்கு மட்டும் கடமை அல்ல, அவருக்கு மட்டும் அது வேலை அல்ல, எல்லோரும் செய்ய வேண்டும். தொடர்ந்து பள்ளிவாசலை சுத்தப்படுத்துகிற வேலையை நாம் கையில் எடுக்கணும். கனிமானது சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதே மஅமூரில அமர்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி மஸ்ஜிதிலே மஅமூர் சாய்ந்த வண்ணமாக அமர்ந்து கொண்டு வரவேற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? பெருமானார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகத்தில் கஅபாவை கட்டினார்கள். செங்கலை எடுத்து வைத்து தங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களையும் உதவிக்கு அழைத்துக் கொண்டு கஅபாவை உலகத்திற்கு அர்ப்பணம் செய்தார்கள். அதற்கு பின்னால் யா அல்லாஹ் இந்த கஅபாவை முதல் பள்ளிவாசலை முதல் ஆலயத்தை யா அல்லாஹ் என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கஅபத்துல்லாஹ் எப்படி கீழே இருக்கிறதோ அதை எப்படி அவர்கள் கட்டியதால் அவர்களுக்கு அல்லாஹ் மேலே வானத்தில் சிறப்பை கொடுக்கிறார். அந்த சிறப்பு தான் கீழே உள்ள பள்ளிவாசலுக்கு கீழே உள்ள கஅபாவுக்கு நேராக இருக்கிற மஸ்ஜிதே மஅமூரில் அவர்கள் சாய்ந்த வண்ணமாக உட்கார்ந்து இருந்தாங்க, அமர்ந்து இருந்தாங்க என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி விளக்குறாங்க. அப்போ அவர்கள் செய்த நன்மைக்கு கூலி அதே நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் என்பதற்கான விளக்கம் இதுதான். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்மூத் என்கிற மன்னன் நெருப்பு குண்டத்தில் எடுத்து வீசினான். நமக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியும். முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். நெருப்பு குண்டத்தில் வீசும்போது அந்த நெருப்பு குண்டத்தை பற்றி நிறைய ஹதீஸ்களை விவரிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அதனுடைய நெருப்பினுடைய தாக்கம் இருந்தது என்றெல்லாம் விவரித்திருப்பார்கள். ஒரு சிட்டுக்குருவி அந்த நெருப்பு குண்டத்திற்கு மேலாக பறந்தால் அது பொசுக்கி உள்ளே விழுந்து விடும் என்ற அளவுக்கு எழுதுவார்கள். அந்த நெருப்பு குண்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுவது, இதுதான் அந்த தண்டனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுவதற்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஜுவாலை நெருப்பினுடைய உஷ்ணத்தின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடை பொசுங்கி போகிறது, இல்லாமல் ஆகிறது.
இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரியானாக ஆடை இல்லாதவர்களாகத்தான் அங்கே நெருப்பு குண்டத்துக்குள்ளாக போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னாங்க, அடுத்த வாக்கியத்துல வருது, அவ்வளவு மை யக்ஸா அலைஹி யௌமல் கியாமா இப்ராஹிம், நாளை மறுமை நாளில முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் என்பது சொன்னாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் அவர்கள் செய்த ஒரு தியாகத்திற்கு அல்லாஹ் தருகிற கூலி அதே மாதிரியான கூலி. இதுதான் அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். மறுமை நாள்ல சூர் ஊதப்பட்டால் எல்லா மக்களும் எழுந்து வருவார்கள். யாருக்கும் ஆடையும் இருக்காது, மேனியில் ஆடை இருக்காது, கால்களில் செருப்பு இருக்காது, அப்படியே எல்லோரும் எழுந்து வருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், ஆணும் பெண்ணும் ஒரே இடத்திலேயே இருப்பார்கள், ஆடை இல்லாமல் ஆணும் பெண்ணும் ஒரே இடத்தில் ஒரே மைதானத்தில் ஓடி வருவார்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல அவர்களுக்கு நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை தவிர வேற எந்த கவலையும் இருக்காது. அப்படியான பரபரப்பான நேரம். அந்த நேரத்துல நம்முடைய நிலை என்னவாகும், சுவனத்திற்கு நாம போவோமா நரகத்திற்கு போவோமா என்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கும். அவருடைய உடலில் ஆடை இல்லை என்பது கூட அவருடைய சிந்தனைக்கு வராது. அப்படியான நிலைமையில தான் எல்லா மக்களும் இருப்பாங்க. அப்படி சூர் ஊதப்பட்டவுடன் எல்லா மக்களும் வந்த பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் முதலில் ஆடை அணிவிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஒரு ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், அவர்கள் செய்த ஒரு நன்மைக்கு, அவர்கள் செய்த ஒரு தியாகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அதே மாதிரியாக இருக்கும். சிறந்த ஆடையை முதலாவதாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அணிவிப்பான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நாளை வறுமை நாள்ல கௌசர் என்கிற நீர் தடாகம், இன்னாத்தைனாக்கள் கௌசர் என்று நாம் சூறாக்களை ஓதுவோம். இந்த நீர் தடாகத்தில் யாராவது தண்ணீர் அருந்திவிட்டால் அதற்கு பின்னால் அவருக்கு தாகமே எடுக்காது. நாளை வறுமை நாள்ல எல்லோருக்கும் கடுமையான தாகத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் தண்ணீரை தேடி எல்லோரும் அடைவார்கள். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் நின்று தண்ணீர் புரட்டி கொண்டு இருப்பார்கள். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி வருகிற போது ஒரு தள்ளு முள்ளே ஏற்படும். எனக்கு வேணும், எனக்கு கிடைச்சிடணும்ங்கிற அந்த ஆர்வத்தில் எல்லோரும் முண்டி அடித்துக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி எல்லோரும் போட்டி போடுகிற போது, பொதுவாக உலகத்திலேயே நாம் பார்க்கிறோம், ஒரு பொருள் எப்போது டிமாண்ட் ஆகுறதோ அப்போது அந்த பொருளுக்காக வேண்டி மக்கள் என்ன செய்வாங்க, போட்டி போட்டுருவாங்க. ஒரே ஒரு அறிவிப்பு, மழை வந்துவிடும், எச்சரிக்கையாக இருங்கள் என்கிற ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு தான். தொடர்ந்து அறிவிப்பு செஞ்சு கொண்டே வந்தாங்க. மக்கள் என்ன செஞ்சாங்க, காய்கறி கடைகள்ல எல்லா காய்கறியும் காலி, பழங்கள் காலி, பேக்கரியில எல்லாம் காலி. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பொருள் அத்தியாவசியம், கிடைக்காமல் போய்விடுமோ, மழை அதிகரித்து விட்டால் இது நமக்கு இல்லாமல் ஆகிவிடுமோ என்கிற அந்த எண்ணத்துல முன்கூட்டியே வாங்கி வைக்க ஆரம்பித்தார்கள். இதே மாதிரி தான் அங்கே தண்ணீர் காலியாகிடும். சகோதரிக்கு நீர் தடாங்குவது காலியாகாது என்றாலும் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று அங்கே தள்ளு முள்ளே ஏற்படும். அங்கே எனக்கு எனக்கு என்கிற அந்த போட்டி உருவாகும். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி எல்லோரும் தள்ளு முள்ளு, யாருக்கு தண்ணீர் ஃபர்ஸ்ட் கிடைக்கணுங்கிற அந்த போட்டியில எல்லோரும் அடித்துக் கொள்வார்கள், எல்லோரும் போட்டி போட்டுக் கொள்வார்கள். அந்த சமயத்துல உலகத்தில் யார் பிறருக்கு தண்ணீர் புகட்டினார்களோ, தாகமாக இருப்பவருக்கு யார் தண்ணீர் புகட்டினாரோ அவருக்கு தான் முதல்ல இங்க தண்ணீர் கிடைக்கும் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணீர் தானம் என்பதுதான் ஆகச்சிறந்த தானம் என்றார்கள். பொதுவாக பாலைவனங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டங்கள்ல தண்ணீர் என்பது ஒரு உயர்தரமான பொருளாக தான் இருந்தது. ஒரு நல்ல தண்ணீர்னு சொன்னா அதற்கான மதிப்பு இருக்கும். அந்த வெயில் நேரங்கள்ல பாலைவனத்துல யாராவது தண்ணீர் தானமா கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணீர் தானம் கொடுப்பதுதான் ஆகச்சிறந்த தானம் சொன்னாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் நன்மையை சேர்க்கணும், ஏதாவது வழிவகை சொல்லுங்க கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
உங்களுடைய தாயினுடைய பெயரில் ஒரு கிணற்றை வெட்டி வையுங்கள். ஊருக்கு நடுவுல உங்க தாய் பேர்ல ஒரு கிணற்றை வெட்டுங்க. அந்த கிணற்றின் மூலமாக யாரெல்லாம் தண்ணீர் அருந்துகிறார்களோ அதனுடைய நன்மையெல்லாம் உங்களுடைய தாயாருக்கு போய் சேரும் சொன்னாங்க. அதன் அடிப்படையில அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னாங்க, தண்ணீர் என்பது சிறந்த தானம் என்று சொன்னாங்க. அப்படி தண்ணீர் வழங்குவர்களுக்கு நாளை மறுமை நாள்ல முதல் இடத்துல அவர்களுக்கு தான் ஆரம்பமாக தண்ணீர் புகட்டப்படும், நீரை புகட்டப்படும் என்று சொன்னாங்க. இதுதான் அல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், நாம் செய்த நன்மைக்கு அதே போன்ற ஒரு கூலி அல்லாஹ் தருவது. இப்படி நிறைய விஷயங்களை ஹதீஸ்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டே போகலாம். நாம செய்கிற ஒரு விஷயம் அதற்கான கூலியை அல்லாஹ் தருவான். அது நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்கும். நோன்பு நோக்குகிற நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் ஒரு கூலியை தருவதாக சொல்லுவான். நாளை கியாமத் நாளிலே சுவனத்திலே பாபுர் ரையான் என்கிற அந்த வாசலில் நோன்பாளிகள் புகுவார்கள் என்று அர்த்தம். பாபுர் ரையான் என்று சொன்னால் தாகம் தீர்க்கிற வழி என்று பொருள். என்ன அர்த்தம்? உலகத்தில் நோன்பு நோற்பவர்கள் எல்லாம் தாகத்தில் வாடினார்கள், பசியில் வாடினார்கள். அதனால் சுவனத்தில் அவர்கள் உள்ளே புகுகிற அந்த சுவனத்தினுடைய வாசலின் பெயர் பாபுர் ரையான், தாகம் தீர்க்கக்கூடிய வாசல் என்று அல்லாஹ் பெயர் எடுத்திருக்கிறான். இப்படி உலகத்தில் மனிதர்கள் செய்கிற அந்த நன்மையை வைத்துத்தான் அல்லாஹ் அதனுடைய கூலியையும் நிர்ணயித்து வச்சிருப்பான். அதே போன்ற கூலியை அல்லாஹ் தருவான். அல்லாஹ்வுடைய பாணி அப்படி இருக்கிறது. அதே போன்று ஒருவர் பாவம் செய்கிற போது அவருடைய தண்டனையும் அதே பாணியில் இருக்கும். பெருமானார் போனார்கள், அந்த சமயத்தில் ஒரு தண்டனையை பார்த்தார்கள். சிலர் செம்பினால் ஆன நகங்களை கொண்டு தங்களுடைய உடல்களையே அவர்கள் கீறி கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க, யார் இவர்கள்? தங்களுடைய உடம்பையே செம்பினான நகம் அப்படியே கீறி கொள்கிறார்கள், யாரு கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவர்கள் தான் உலகத்துல புறம்பேசி தெரிந்தவர்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படியான தண்டனை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், ஒரு சகோதரன் பற்றி புறம் பேசுவது என்பது அவருடைய மாமிசத்தை உண்பதை போல என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்போ அவருடைய உடல்களையே அவர்கள் கீறி கொள்வது என்பது அது தொடர்பான தண்டனையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பது பொருள். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் அங்கே மேலாஜிலே அவர்கள் பார்த்தார்கள். நாளை கியாமத் நாளிலே பெருமானார் சொன்னாங்க, நாளை கியாமத் நாளிலே சிலர் உடலில் சதையே இல்லாமல் எழுந்து வருவார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் தங்களுக்கு பொருளை தேவையான எல்லா விஷயங்களையும் வைத்துக் கொண்டு சம்பாதிக்க முடிகிற அந்த உடல் ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டு பிறரிடத்தில் யாசகம் கேட்பவர்கள் நாளை மறுமை நாள்ல எதுவுமே இல்லாத உடலாக, உடல்ல சதையே இல்லாமல் எலும்பு பூண்டாக வருவார்கள் சொன்னாங்க. உலகத்துல எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பிறரிடத்துல யாசகம் கேட்டு கேட்டு உண்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். எதுவுமே முடியாத பட்சத்தில் அது வேறு. அவரால் உடல் ஆரோக்கியம் இல்லை, சம்பாதிக்க முடியாது, வேறு வழி இல்லை என்கிற பட்சத்தில் யாசகம் கேட்டு அவர் உண்கிறார் என்றால் அது வேறு. அவரால் முடியும், அதிகமான சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஆனாலும் பிறரிடத்துல கேட்டு அதில் உண்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அது அப்படியே ஒரு பழக்கத்தில் சிலர் வைத்திருப்பாங்க. அப்படியானவர்களுக்கு தண்டனை தான். அவர்கள் மறுமையில வருகிற போது உடல்ல எந்த சதையுமே இருக்காது, எல்லோருக்கும் சதை இருக்கும், அவருக்கு மட்டும் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பத்ருடைய போர், அந்த போர்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போ இஸ்லாத்துக்கு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு வராங்க. பொதுவாக கைதிகளை நல்ல முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்த சொல்லுவாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டைகள் கிழிந்து இருக்கிறது. எல்லோருக்கும் சட்டை மாற்றப்படுவதை போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சட்டை மாற்றப்படுகிறது. ஆனால் யாருடைய சட்டையும் சரியான முறையில் அவர்களுக்கு பொருந்தல. கடைசியாக அப்துல்லா உபை இப்னு சலூல் என்கிற முனாஃபிகீனுடைய தலைவர், அவர் மதீனாவில் இருக்கிறார். அவருடைய சட்டை தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியாக பொருந்தது. அதனை அணிவித்து விடுகிறார்கள். இப்ப காலம் கடக்கிறது. இந்த உபை இப்னு சலூல் என்பவர் மிகப்பெரிய ஒரு துரோகி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எதிரி.
அவன் வாழும் காலமெல்லாம் முனாஃபிக்காகத்தான் வாழ்ந்தான், முனாஃபிக்கினுடைய தலைவனாக வாழ்ந்தான். ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய சட்டையை கொடுத்திருக்கிறார். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது உதவி செய்தார்கள் சொன்னா உடனே மறு உதவி செய்து விடுவார்கள். அப்படியான குணம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு உபகாரத்தை செய்து விடுவார்கள். ஆனால் இந்த உபய் இப்னு சலூல் என்கிற இந்த முனாஃபிக்கு அவன் அன்றைக்கு தன்னுடைய சிறிய தந்தைக்கு பிற்காலங்களில் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபியாக ஆனார்கள். தன்னுடைய சிறிய தந்தைக்கு சட்டையை வழங்கினார். அதன் அடிப்படையில இந்த உபய் இப்னு சலூல் வஃபாத் ஆகிவிட்டான். உபய் இப்னு சலூலுடைய மகன் மிகப்பெரிய ஒரு சஹாபி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிற ஒரு சஹாபி. உபய் இப்னு சலூலுடைய மகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை வாழும் காலமெல்லாம் முனாஃபிக்காகத்தான் வாழ்ந்தாரு, அவர் முனாஃபிக்கினுடைய தலைவராக இருந்தாரு, என்றாலும் கூட நீங்கள் அவருக்காக வேண்டி வந்து தொழுது வைக்கணும். யாரு கேட்கிறா? உபய் இப்னு சலூலுடைய மகன். அவர் ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, சஹாபிகள் எல்லாம் அதை வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம் என்று ஆலோசனை சொல்றாங்க. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வைப்பதற்கு சென்று விடுகிறார்கள். கட்டத்திற்கு மேல தொழுது வைப்பதற்கு நின்று விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கையை பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, இவன் முனாஃபிக்கீன்களுடைய தலைவன், ரசூலுல்லாஹ் நீங்க இவருக்கு தொழுது வைக்க போறீங்களா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கையை தட்டி விட்டுறாங்க. அதற்கு பின்னால அந்த சஹாபி உபய் இப்னு சலூலுடைய மகன் அந்த சஹாபி சொல்றாங்க, யார சொல்லலாம், உங்களுடைய ஒரு சட்டையை கஃபனாக கொடுங்கள் என்று கேட்கிறான். பெருமானாருடைய சட்டையை வாங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பெருமானார் உடலில் பட்ட அந்த சட்டையை இவர்கள் தங்களுடைய தந்தைக்காக வேண்டி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டுத்தையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க. சட்டையும் கொடுத்துருவாங்க, தொழுகையும் வச்சிருவாங்க. இதற்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. அந்த சட்டையை கொடுத்ததற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா, பத்ர் அப்போதான் இந்த பழைய விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. பத்ருடைய சமயத்துல என்னுடைய சிறிய தந்தை சட்டை இல்லாமல் இருந்த போது இவன் தான் சட்டை கொடுத்து உதவி செய்தான், அதற்கான பிரதி உபகாரமாகத்தான் என்னுடைய சட்டையை நான் கொடுத்தேன்னு சொன்னாங்க. இரண்டாவது, தொழுக வச்சதுக்கான காரணத்தை சொன்னாங்க, இவன் முனாஃபிக்கினுடைய தலைவனாக மதீனாவில் இருக்கிறான், இவனுக்கு நான் தொழுக வைத்தேன்னு சொன்னா எல்லா முனாஃபிக்கீன்களும் மனம் திருந்தி விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே மதீனாவிலே அதற்கு பின்னால் முனாஃபிக்கீன்கள் இல்லை என்று இமாம் பெருமக்கள் பதிவு செய்வார்கள். இப்போ ஹதீஸ்களிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படித்தான். ஒரு கூலியை, ஒரு நன்மையை செய்தால் அதே போன்ற ஒரு கூலியை அல்லாஹ் கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்ற விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். இப்ப நாம செய்கின்ற நன்மைக்கான கூலியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். நாம நன்மைகளை செய்கிறோம், நாம் அதனோடு சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் இதையும் சேர்த்து கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் செய்த இபாதத்துகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக கேட்கணும். ஏன்னா நாம தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்படுகிறதா என்று நம்மால் சொல்ல முடியுமா என்றால் இல்லை. இப்ப நாம அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கணும்னா, யா அல்லாஹ், என்னுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள், என்னுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள், நான் கொடுக்கிற குர்பானியை ஏற்றுக்கொள், நாங்கள் செய்கிற உம்ராவை ஏற்றுக்கொள், ஹஜ்ஜை ஏற்றுக்கொள், நாங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள், நாங்கள் ஓதுகிற திக்ருகளை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்துல நாம செய்கிற அமலுக்கான கபூலியத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த நசீபை நமக்கு தருவானாக. வாழுகின்ற காலகட்டங்களிலே அல்லாஹ்வினுடைய ஷரியத்தினுடைய சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றி நடக்கிற நசீபை நமக்கு தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை சரியான முறையில் பின்பற்றி வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தல் புரிவானாக.